வணக்கம் 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 நண்பர்களே. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது விசாரணை நடத்திய சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அனைத்து தரப்பிலையும் வாதங்களையும் கேட்டு நிறைவு பெற்ற நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமலே ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா இதற்கான தீர்ப்பு வழங்கும் என அறிவிக்கப்பட்டது. இருந்தும் பார்த்திங்கன்னா நேற்றைய காலை 11 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப்படுகிறது என்ற ஒரே வரியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழங்க மறுத்துள்ளது நீதிமன்றம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மறுக்க காரணம் என்ன என்பது குறித்து நீதிபதி அல்லி எந்த ஒரு விளக்கமும் தெரிவிக்கல. நீதிமன்றத்தின் முழு தீர்ப்பும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகே தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க சென்னை முதன்மை நீதிமன்றம் மறுப்பு தெரிவிப்பது திமுகவினர் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது. இத்துடன் இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய வழக்கில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, ஏதேனும் மாற்றம் நடக்குமா அல்லது நடக்காதா, இதனால் திமுகவிற்கு ஏதேனும் பெரிய பிரச்சனை உருவாகுமா என்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பதில்களாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.